இந்த மிதுன ராசி நேர்கள் இவங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுங்க. இவங்களுடைய காதல் எப்படி இருக்கும்? இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? குட்டுனா காதல் ஏற்படுறது மேசராசிக்காரவங்க. ம். கஞ்சாடை பார்த்து கண் அடிச்சிட்டா காதல் ஏற்பது ரிஷபராசிக்காரவங்க. சரி. அப்படி போகும்போதே இந்த முந்தானி அப்படி பட்டுனாலே போதும் மிதுன ராசிக்காரவர்கள் காலி. விழுந்துருவாரு. காற்று தென்றல் அவங்களுக்கு. ம். அவனை பார்த்தேன்னு வச்சுக்க, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் தரம் என்ன தெரியுமா, என்னை கேவலமாக பேசுகிறாடா. சண்டை போட்டு 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 காதலை மாட்டி போய் சிக்குவோம். அவன்கிட்ட போட்டி பொறாமை எப்படி உள்ளே வரும்னே தெரியாது. அவனை போட்டி பொறாமை பண்ணிட்டா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போயிட்டானா அவன் தான் காலேஜில் லெக்சர் ப்ரொஃபஸர் ஹையஸ்ட் போஸ்ட்டு டாப்பில் இருப்பான். ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த இப்போ ஐடி கம்பெனி இருக்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க. விடிய விடிய உட்காந்து செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கம்முன்னு இருக்கிறத விட்டுவிட்டு ஐடியில் போய் 24 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கான். அது மாதிரி தன்னோட அறிவை யார் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு அடிமை. அப்படிப்பட்டது மிதுன ராசி. இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கஷ்டம். ஏன்னு கேட்டால் தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். இப்போது ரத்தத்துக்கு சொந்தமானவன் மேசராசிக்காரன், சரீரத்துக்கு அலங்கார பிரியராக இருப்பது ரிஷபராசிக்காரர். மிதுன ராசிக்காரவங்க சென்சிட்டிவ், ஸ்கின்னுக்கு சொந்தமானவன். இவனுக்கு அந்த கிரகம் சரியில்லைன்னா சொறிவான், இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, இவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு அந்த பொண்ணு வாங்கலைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான், பிரச்சனையில் இருப்பான். எவனை கண்டாலும் சிடுசுன்னு விடுவான். டேய் உங்களுக்கெல்லாம் அமைஞ்சுதுடா, எனக்கு தாண்டா அமையலன்னுவான். டேய் நீ நான் சொன்ன மாதிரி பேசுகிறேன்னா அதையும் கேட்க மாட்டான். இது மாதிரி அந்த அறிவை என்ன பண்ணிடுவான்னா இவன் அதாவது அந்த கிரகத்தோடைய நிலையை பொறுத்து அந்த கேந்திரங்கள் இருந்தாலோ திரிகோணத்தில் இருந்தாலோ அப்போ ஒரு மாதிரி இருக்கும். இந்த 6 to 12 இருந்தால் அந்த திசா புத்தி நடந்து அதில் சிக்கிக்கிட்டாலும் இப்படி நோய், உடம்பு, ஸ்கின்னு, மெண்டலி டார்ச்சர் ஆகுறது. அடுத்தவங்கள்ட்ட அது ஒரு சில நேரங்களில் பாருங்கள் ஐடி கம்பெனியில் அப்படியே பேர் வாங்கணும் 1 வருஷம் வேலை செஞ்சால் 500 ரூபா வாங்கிறதுக்குள்ளே இவங்களை பல பேர் வேலையை விட்டால் ஓட வச்சுடுவாங்க. அது மாதிரி பிடுங்கி எடுத்துருவானுங்க. பிடிங்கல இவன் புத்தி சொல்லவே மாட்டான் என்ன நடக்குதுன்னு. அந்த பொண்ணு எப்படி செஞ்சு தெரியுமா, நீ இப்படி செய்கிற அன்னு இன்சல்ட் பண்ணி அந்த போட்டி உணர்வை உண்டு பண்ணி அறிவை தான் பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த பொண்ணு இவனை விட்டு ஓடுறது மாதிரிலாம் பண்ணிடுவான். கெட்ட கிரகத்தோடு அவன் வளர்ந்துருந்தாள். அதே நல்ல கிரகத்தோடு இருந்தான் கூப்பிடு, இந்த பொண்ணு தானே சரியாக வேலை செய்யலை, உங்களா எல்லோரும் கூப்பிடு, அவார்டு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, கெட்டிக்காரத்தனமாக வேலை வாங்குறது. அவார்டு கொடுத்தானே மற்றதெல்லாம் என்ன சொல்லுங்க, ஏய் நான் விடிய வேலை செஞ்சேன் எனக்கு அவார்டு கொடுக்கலடே, இந்த ஆள் அதுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறான்டி. ஆனால் கடைசியில் என்னென்னா அப்படியே அழகாக எழுப்பி கொண்டு வந்து இவங்க லெவலுக்கு கொண்டு வந்துடுவான். கொண்டுட்டு வந்துட்டு இந்த உண்மையாக வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பான், இவங்கள ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பான். இப்படி கூட இப்போ ஒரு படங்கள் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லெவலாக கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணிவிடுவான்னா ஒரு அற்புதமான நிலையில் தன்னோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சது இந்த புதனுக்குடைய மிதுன ராசியோடைய நேயர்களுடைய ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் உள்ள குணம். 2 பேரில் என்னென்னா சிவனே அங்கே தான் பிறந்தார் அன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டது. எல்லாருமே வெளிநாடு ஓடணுன்னு எண்ணம் இருக்கும். இவங்களோட இல்லற வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வெளிநாடு ஓடணும், காசு சம்பாதிக்கணும், புகழ் வாங்கணும், பெருமை வாங்கணும். இதெல்லாம் எப்போ அவங்களுக்கு தெரியும்னா நான் தனிச்சு போயிட்டேனே, எனக்கு ஒரு நாதி இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு அதுக்குள்ளேயே போகும். சரி, தென்றலாக காற்றோட்டமாக அது ஒரு பூங்கா. அந்த இளமையில் காசு தேடும்போது பார்த்தா 5 ரூபா டீயை 50 ரூபா கொடுத்து வாங்குவான். டிப்ஸ் எல்லாம் கொடுப்பான் எல்லாருக்கும். சரி, ஆனால் கடைசி நேரத்தில் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், வெக்கப்பட்டுட்டு உள்ளே உட்காந்துக்குவான். அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களே சில நேரங்களில் அப்படி ஆயிடுவாங்க. சரி, இதை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு மலர் மாதிரி, மலரில் உள்ள வாசம் மாதிரி அவங்கள ரொம்ப நுட்பமாக கையாளுறது இந்த இயற்கை. அந்த இயற்கைக்குள்ளே போய் அவனோட அறிவை அதான் ஐடிக்காரங்க பண்ணுறாங்க பாருங்கள். 8 மணி நேரம் ரூல் பேசுகிறவங்க கூட அது உள்ளே சிக்கனவன் 8 மணி நேரம் ரூல் பேசுகிறான்னா முடியாது, வெளியில் கூட போக முடியாது. இது மாதிரி லாக் பண்ணான். ஆனால் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏன்னு கேட்டால் இவன் உடல் முறை எல்லாமே அந்த அறிவு புகழ்னு சொன்னோன்னா புகழுக்குள்ளேயே அடிமையாயிடுவான். அது காற்றுக்குள்ளையது, தென்றல் கூடையது, மனநிலை உள்ளது. ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருப்பாங்க. சூப்பர். வெளிநாடு போவாங்க, வெளிநாடு இயக்கம் இருக்கும், அந்த இயக்கம்லாம் நிறைவாகும். சரி, ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இதே தான்.
இருவருக்கும் உள்ள இருவருடைய குணமும் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்க கிரக நிலைக்கு ஏற்றது போல இருக்கும். பொதுவா சொல்லிட்டீங்க. பொதுவாக இது இப்படி இருக்கும். ஆனால் அவங்கவுங்க கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கும்போது தான் நம்ம பிரித்து இப்படி இப்படி இருக்குன்னு நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அந்த இடத்துல சொல்லுவோம். சரி, இப்போ வந்து ஐயா வந்து மிதுன ராசினியர்களை பற்றி பொதுவான பலன் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா சுய ஜாதகம் வேணும். ஆமாம், கண்டிப்பாக ஜாதகம் வந்து மாறும். ஆமாம்.